ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, அவுளை வச்சு ஒரு லட்டு தாங்க செய்ய போறோம். அது என்னன்னா அவுள் லட்டு. அது சிறியவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவுள் லட்டு ஈஸியான முறையில டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவுள் லட்டு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. அவுள் 1 கப்பு, சிவப்பு அவுள் வேணாலும் எடுத்துக்கலாம், வெள்ளை அவுள் வேணாலும் எடுத்துக்கலாம், கெட்டி அவுள் எது உங்களுக்கு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 1 கப் அவுள், 1/2 கப்பு வெல்லம் இது மாதிரி தூள் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, முந்திரி ஒரு 8. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் முந்திரி சேர்த்துடலாம். உலர் திராட்சை வேணாலும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. சேர்த்து பண்ணால் லைட்டாக வறுத்தா போதும், கலர் மட்டும் மாறினா. இதில் அதே நெய்லேயே அவுள் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வறுத்துடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம், அதிலே இருந்தால் கருகிரும். அதே இதுலேயே நெய்லேயே தேங்காய் துருவலை வறுத்துடலாங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இது பாருங்க, லைட்டாக இது மாதிரி வறுத்தாலே போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அவுள் ஆறிடுச்சுங்க, அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பா. பாருங்க, இந்த அளவுக்கு கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நான் இன்னைக்கு லேஸ் அவுள் எடுக்கவும் ஒரு 2 சுத்துலேயே நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மிக்சி ஜார்லேயே தேங்காய் துருவலை அரைச்சி எடுத்துடலாம். இதையும் கொஞ்சம் கொரப்பாவே அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்த்துடலாம், இது வாசனைக்காக. இப்போ அதுலேயே வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பவுலில் இந்த தேங்காய் வெல்லம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை கொட்டிடுவோம். வெல்லத்தை கொஞ்சம் நல்ல தூள் மாதிரி பண்ணி மிக்சியில் அரைச்சாதாங்க அரைப்படும், இல்லாட்டி அரைப்படாது. இது கூடவே அவுள் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் இதிலே சேர்த்துடலாம். முந்திரி வறுத்து வச்சுருந்ததையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாசனையே சூப்பராக இருக்குது இது பிசையும் போதே. வெல்லம் இந்த அளவுக்கே கரெக்டாக இருக்குங்க. 1 கப்பு அவுளுக்கு 1/2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லட்டு சைஸ்க்கு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக மாவு கையில் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. அப்போ தான் லட்டு மாதிரி உருண்டை வரும், இல்லாட்டி வராது. இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். மீதம் உள்ள மாவை எல்லாத்தையுமே இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. லைட்டாக உருண்டை பிடிக்க வரல அப்படின்னாக்க கொஞ்சமாக நெய் சேர்த்து பிடிச்சிக்கோங்க, வரும். அவ்வளோதாங்க, ஒரு செம்ம சூப்பரான அவுள் லட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, அவுள் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.